கதிரவன் நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்புச் செய்திகள். கடந்த அரசாங்கத்தில் பிரதான அமைச்சராக செயல்பட்ட பிரபல அரசியல்வாதியொருவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த முன்னாள் அமைச்சரை இன்று கைது செய்ய போலீசார் தயாராகி வருவதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சர்ச்சைக்குரிய நிதி பரிவர்த்தனை தொடர்பான வழக்கு விசாரணைக்கமைய இந்த கைது இடம்பெறவுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த வழக்கு விசாரணை நீண்ட காலமாக நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஆட்சியின் போது சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் மீளப்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்நிலையில் சமகால அரசாங்கத்தின் கீழ் இது தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. யாழ் தையிட்டி சட்டவிரோத விகாரை கட்டுமானத்தை உடனடியாக அகற்றுவதற்கு அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை உரிமையாளர்களிடம் உடனடியாக கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி தையிட்டியில் கவனஈர்ப்பு போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது. இப்போராட்டத்துக்கு பல கட்சிகளும் பேதங்களின்றி ஆதரவு வழங்கியுள்ளமை வரவேற்கத்தக்க விடயம் என செல்வராசா கஜேந்திரன் தரப்பு கூறியுள்ளது. எனவே அனைத்து தமிழ் மக்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் சார்ந்தவர்களை இப்போராட்டத்துக்கு கட்சி பேதங்களின்றி அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு தையிட்டி மக்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். அனைவரையும் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டு வலு சேர்க்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் என தெரிவித்துள்ளனர். அனுராதபுரத்தில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட போது திருடன் ஒரு போலீஸ் அதிகாரியின் காதை கடித்ததில் காயமடைந்த அதிகாரி அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புனித பகுதியில் யாத்திரிகர்களிடமிருந்து பணம் மற்றும் நகைகளை திருடியதாக சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உடமலுவ போலீஸ் நிலையத்தை சேர்ந்த துணை இன்ஸ்பெக்டர் ருவன் வெளிசேயவிலிருந்து ஸ்ரீ மகாபோதிக்கு செல்லும் பாதையில் பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேக நபர் ஒரு நேர் சேமிப்பு தொட்டியின் அருகே சுற்றித் திரிவதாக தகவல் கிடைத்தது. அந்த அதிகாரி அவரை கைது செய்ய முயன்றபோது சந்தேக நபர் அவரது காது மடலின் ஒரு பகுதியை கடித்துள்ளார். இருப்பினும் சம்பவ இடத்துக்கு விரைந்த மற்றொரு அதிகாரியின் உதவியுடன் அந்த சந்தேக நபரை கைது செய்ய முடிந்தது. சந்தேக நபர் அனுராதபுரம் சங்கமித்த மாவட்டத்தையை சேர்ந்தவர் என்றும் குற்றவியல் மிரட்டல், ஒரு போலீஸ் அதிகாரிக்கு கடுமையான காயங்களை ஏற்படுத்துதல் மற்றும் போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று போலீசார் தெரிவித்தனர். அஸ்வசம பயனாளிகளுக்கான பிப்ரவரி மாத கொடுப்பனவு இன்று அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. குறித்த அறிவிப்பானது நலன்புரி நன்மைகள் சபையினால் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 17,25,795 குடும்பங்களுக்கான பிப்ரவரி மாத அஸ்வசம கொடுப்பனவு இன்று வரவு வைக்கப்பட உள்ளது. இதேவேளை குறித்த குடும்பங்களுக்காக 12 பில்லியன் விடுவிக்கப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பயனாளிகள் இன்று முதல் தங்கள் வங்கிக் கணக்குகளில் இருந்து கொடுப்பனவு தொகையை பெற முடியும் என்று சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது. அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் மூலம் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து குறைந்த விலையில் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இது தொடர்பான கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதன்படி குறித்த முயற்சியானது மூன்றாம் தரப்பினர் மூலம் எரிபொருளை இறக்குமதி செய்வதில் ஏற்படும் கூடுதல் செலவுகளை சேமிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரகம் என்பது உலகின் முக்கிய எண்ணெய் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும். அங்கு பொருளாதாரம் பெரும்பாலும் எரிபொருளை அடிப்படையாக கொண்டது. அத்தோடு உலகின் 7வது பெரிய எண்ணெய் இருப்பை கொண்டுள்ளதுடன் ஒரு நாளைக்கு பீப்பாய்களுக்கு மேல் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்கிறார்கள். இந்த நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளுக்கு எரிபொருள் ஏற்றுமதி செய்வதுடன் அவற்றின் முக்கியமாக வாங்குபவர்களில் சீனா, ஜப்பான் மற்றும் இந்தியா போன்ற ஆசிய நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் கோம்பையன் மணல் இந்து மயானத்தில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ எரியூட்டியால் தமக்கு பாதிப்பு ஏற்படுவதாக தெரிவித்து அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். குறித்த போராட்டம் நேற்று முன்தினம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் மருத்துவ எரியூட்டலில் மருத்துவ கழிவுகள் எரிக்கப்படுவதனால் அதிலிருந்து கிளம்பும் புகை காரணமாக சுவாச பிரச்சினை, துர்நாற்றம் என்பன ஏற்படுவதால் அயலில் வசிக்கும் தாம் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவித்தனர். இதேவேளை போராட்டக்காரர்களை சந்தித்த தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி குறித்த விடயம் தொடர்பில் உரிய தரப்புகளுடன் ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். யாழ் போதனா வைத்தியசாலை மருத்துவ கழிவுகளை எரியூட்டுவதில் கடந்த காலங்களில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் எரியூட்டியை அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்வதில் இழுபறி காணப்பட்டது. இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 40 மில்லியன் ரூபாய் நிதி பங்களிப்பில் குறித்த பகுதியில் கடந்த வருடம் எரியூட்டி உருவாக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மறைத்து வைக்கப்பட்டிருந்த 15,000 கிலோகிராம் கீரி சம்பா அரிசி பறிமுதல் செய்யப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த சோதனை புறக்கோட்டை பகுதியில் நடத்தப்பட்டதாக அதிகார சபை கூறுகிறது. இதன்போது 5 கிலோகிராம் எடையுடைய 3,000 கீரி சம்பா மூடைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குருநாகல் மாவட்டத்தில் சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ள நுகர்வோர் விவகார அதிகார சபை சிறப்பு குழுக்களை ஈடுபடுத்தியுள்ளது. அந்த சுற்றி வளைப்புகளின் போது அரிசி தொடர்பான 40 சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. பதுளை பண்டாரவளை பிரதான வீதியின் ஹல்பே எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அருகில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். பதுளையிலிருந்து பண்டாரவளை நோக்கி பயணித்த உந்துருளியுடன் பாரவூர்தியொன்று மோதுண்டதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. குறித்த விபத்தில் உந்துருளி செலுத்தினர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக எல்ல காவல்துறையினர் தெரிவித்தனர். வெள்ளவாய பேரக்கட்டியவை சேர்ந்த 43 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக குறிப்பிடப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் 30 வயதுடைய பாரவூர்தியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இதனிடையே உயிரிழந்தவரின் சாரம் தெமோதரை பிரதேச வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் எல்ல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள கடவுச்சீட்டு வரிசைகளை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் அகற்றுவதற்கு தீர்மானித்துள்ளதாக குடிவரவு குடியகல்வுத்துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அடுத்த வாரத்திற்குள் 24 மணி நேர சேவை தொடங்கப்படுவதனால் குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறையில் உள்ள அனைத்து ஊழியர்களும் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இரவும் பகலும் உழைக்க உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடவுச்சீட்டு வழங்குவது குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறையில் உள்ள அனைவரின் பொறுப்பாகும். தகுதி வாய்ந்த அதிகாரியாக இருப்பதனால் நாங்கள் அவ்வாறு செய்ய உறுதியளிப்போம். இருப்பினும் இந்த பிரச்சினை கடந்த கால அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்டது. மீதமுள்ள ஊழியர்களை மட்டுமே கொண்டு 24 மணி நேர சேவையை வழங்குவது மிகவும் கடினமான பணி. பல நாட்கள் வரிசையில் காத்திருப்பதன் மூலம் பொதுமக்கள் அனுபவிக்கும் சிரமங்களுக்கு இது பொருந்தாது என அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை ஊழியரின் குறைந்தபட்ச சம்பளத்தை 50,000 ரூபாவாக அதிகரிக்கவும், அரசு ஊழியர்களுக்கு 20,000 ரூபாவுக்கும் குறையாத சம்பள அதிகரிப்பை வழங்கவும் சட்டங்களை இயற்றுமாறு பொது சேவை தொழிற்சங்க கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. 2016ஆம் ஆண்டு இரத்து செய்யப்பட்ட அரசு ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் மீண்டும் நடைமுறைப்படுத்துமாறு குறித்த அமைப்பு கோரிக்கை முன்வைத்துள்ளது. தொழிற்சங்க கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் PS சாந்தபிரிய ஜனாதிபதிக்கு இது தொடர்பில் கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளார். இதன்படி எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு தேர்வுகளை வழங்குமாறு கோரி 7 சிறப்பு அம்சங்களின் அடிப்படையில் இந்த கடிதம் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. பொது ஊழியர்களின் சம்பளத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், பொது ஊழியர்களின் கொடுப்பனவுகளை அதிகரிக்கவும், பொது சொத்து விற்பனையை நிறுத்தவும், வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் நடவடிக்கை எடுக்கவும், பொது சேவையில் ஆட்சேர்ப்பு மற்றும் பதவி உயர்வுக்கான உள்ளிட்ட விரிவான திட்டத்தை தயாரிக்குமாறு அமைப்பானது ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. வாதுவை போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஒருவர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டு வீடு திரும்பிய நிலையில் திடீரென ரத்த வாங்கி எடுத்து உயிரிழந்தார். குறித்த நபர் சுகவீனம் அடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தியதை அடுத்து சம்பவம் தொடர்பில் அந்த போலீஸ் நிலையத்தின் 4 கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.